அவர் கற்று தர போகிறார். சொல்லுங்க, கைகளை மேல உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் நிறைய தெரியாம நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. யாரிடத்துல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல, என் கணவனாரிடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, என் மனைவியினிடத்துல எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, என் மேனேஜரிடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. இப்போ பரிசுத்த ஆவியானவரே, எங்க ஊழியக்காரர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கற்று தருகிற ஆவியானவர், எனக்கு கற்று தருகிற ஆவியானவர். சொல்லுங்க, நீங்க அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்கள் மேல் கடந்து வரட்டும். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக ராஜா, அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவீராக. நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு தகப்பனே, இப்பொழுது இறங்குவீராக ஆண்டவரே. எங்களை நீர் வளர்த்துகிறது மட்டுமல்ல, எங்களுக்கு கற்று தாரும் ஆண்டவரே. இந்த ஏறினவர்களா மாறணும். இனி இந்த காரியத்தை நான் இப்படி செஞ்சிட்டேன்னு நினைச்சு நாங்க ஒன்றை குறித்து கூட வருத்தப்படாத அளவிற்கு எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. நடக்கக்கூடிய பாதையை கற்றுத்தாங்கப்பா. எப்படி வேலை செய்யணும்னு கற்றுத்தாங்கப்பா. யாரிடத்துல என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு கற்று கொடுங்கப்பா. இப்பொழுது ஏசப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னுடைய வாய் ஓட்ட வாய், ஏதாவது நான் உளறிடுவேன். என்ன பாசம் காமிச்சா ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன் ஆண்டவரே. என்ன ஏதாவது சொன்னா உடனே நான் சொல்லிடுவேன். இல்ல அப்பா, என் உதடுகளின் வாசலை நீ காத்து கொள்ளணும் அப்பா. நீர் எனக்கு ஒரு நல்ல டீச்சரா, நல்ல ஒரு ஆசிரியரா இருந்து பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு கற்று தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.